ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி காலையில் வந்து கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்து நல்லா மழை பெஞ்சிட்டு அவ்வளோ அருமையாக இருந்து வெளியில் வந்து ப்ளேஸ் எல்லாமே பார்க்கும்போது சூப்பராக இருந்து அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே என்னோடய டே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எப்போவுமே 6 o'clock வந்து ஸ்கூல் டைமில் வந்து எழுந்திரிச்சிருவேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி விளாக் வீடியோ ரெகுலராக நான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் இதே மாதிரி போடலான்னா ஓகே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட என்னோடய ஃபேமிலி பற்றியும் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் எந்த ஊர் அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. ஸோ எனக்கு வந்து நாங்கள் இருக்கிறது வந்து நான் சென்னையில் தான் இருக்கிறேன் இப்போதைக்கு. சென்னையில் வந்து நான், என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் எனக்கு வந்து மொத்தம் 2 பசங்க, அப்புறம் வந்து எங்கள் அத்தை. எங்களுக்கு வந்து 2019 வந்து மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி வந்து 7 years இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எங்களோட லைஃப்பில் வந்து எங்களுக்கு அடுத்து நாங்கள் மேரேஜ் ஆகி உடனே 2 பசங்களுமே எனக்கு. ஆனால் ஒரு பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஒரு பையன் வந்து எல்கேஜி படிக்கிறான். ஸோ என்னோடய லைஃப் வந்து இதுதான் எங்களோட ஃபேமிலி. எங்களுக்கு வந்து நாங்கள் சென்னையிலே வந்து செட்டில் ஆகிட்டோம். இதுதான் என்னோடய ஸ்மால் ஃபேமிலி. பட் என்னோடய சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். ஆனால் வந்து அங்கேயே நாங்கள் போகும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா, திருவிழா டைம், அந்த மாதிரி டைமில் எப்போமாவது நாங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் போய்ப்போம். ஏன்னா அங்கேயே வீடு எங்களுக்கு இருக்குது. ஸோ அங்கே க்ளீன் பண்ண அந்த மாதிரி வேலைகள் இருக்குது. அப்பப்போ நாங்கள் ஊருக்கும் போய்ப்போம். பட் நாங்கள் இருக்கிறது ஃபுல்லுமே நான் சென்னையில் தான் இருக்கிறேன். நான் வந்து பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிளாஸ்டிக் பிஸ்னஸ், அதாவது பழைய பொருள் எடுத்து பண்ணுவாங்களா, ஸோ அந்த பிஸ்னஸ் என் ஹஸ்பண்ட் வந்து ஓனாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்படி தான் எங்களோட லைஃப் போயிட்டுருக்குது. எங்களுக்கு வந்து யூடியூப் வந்து எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்து, ஸோ அதனால் வந்து நம்ம பண்ணோன்னு என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன். ஸோ நான் 2 பேரும் சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் யூடியூப் சேனல், காமெடி வீடியோஸ் அந்த மாதிரி போட்டு. அப்புறம் பல பிரச்சனைகள் இதனால் வந்து அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து நான் மட்டும் தான் யூடியூப் வந்து எல்லாமே காமெடி வீடியோஸ் அந்த மாதிரி நான் போட்டுட்ருந்தேன். பட் வந்து எனக்கு சரியான ரீச் எனக்கு வந்து யூடியூப்பில் கிடைக்கல. அதனால் நான் அந்த மாதிரி விளாக் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட், அதனால் நான் போட்டுட்ருக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் இப்படி போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதனால் நான் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். பட் எனக்கு தப்பாக கரெக்டாக அதெல்லாம் எனக்கு தெரில. எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு விஷயத்த, எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நான் அதனால் நானும் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ரெகுலராக நான் எப்போவுமே காலையில் வந்து ஸ்கூல் டைமாக இருந்தால் ஒரு 5:30 அலாரம் வச்சேன்னா 6 o'clock எழுந்திரிப்பேன். அலாரத்தை ஒரு 10 minutes கொடுக்க ஆஃப் பண்ணி மொத்தம் 6 o'clock எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சு காலையிலே ஒரு சின்ன கிளாஸ் டம்ளர் காஃபியோட என்னோடய லைஃப் ஸ்டார்ட் ஆகும் காலையில் டே. அப்படியே ஒரு 5 minutes ஒரு சின்ன குட்டி ப்ரேயர் அப்படியே போட்டுட்டு அப்படியே நம்ம சமையல் வேலையை வந்து நம்ம டேக் ஆனதை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். காலையிலே வந்து லெமன் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு. லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு கூட்டுக்கு வந்து பீன்ஸ் கேரட்டு வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மார்னிங்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உப்புமா, அதாவது ரவா உப்புமா தான் பண்ணியிருந்தேன். அப்படியே ஸ்நாக்ஸ்க்கு வந்து அன்னாச்சி பழம் கேட்டான்னு சொல்லி அன்னாச்சி பழம் வாங்கிட்டு வந்தேன் பசங்களுக்கு. அன்னாச்சி பழத்தை வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்தாச்சு. பட் அதை கட் பண்ணதுக்குள்ளே கடையிலலாம் ஈஸியாக வாங்கிடும் சாப்பிடும்போது. ஆனால் அதை கட் பண்ண எனக்கு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு வழியாக நான் கட் பண்ணிட்டேன். அன்னாச்சி பழம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் சமையலை கரெக்டாக முடிக்கவுமே சின்ன பையன், குட்டி பையன் வந்து முழிச்சிடுவான். பட் அவன் எந்திரிச்சானா மார்னிங் எப்போவுமே அவனுக்கு வந்து இந்த கண்ணில் அந்த வெளிச்சம் வந்து படக்கூடாது, ஜன்னலெல்லாம் ஸ்க்ரீனெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிடுவான். இது ஒரு போராட்டம் டெய்லி எனக்கும் அவனுக்கும். அப்புறம் அவன் வந்து ஹாலில் வந்து ஒரு சின்ன குட்டி தூக்கம் போடுவான். அப்புறமா பெரியவனை வந்து எப்போவுமே நான் தான் எழுப்பி பாத்ரூம்னு விட்டணும். ஏன்னா அவன் எந்திரிக்கவே மாட்டான் குளிப்பாட்டும் போது. அப்படியே 2 பேரையும் எழுப்பிடுவேன். பட் கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட சண்டைகள் வரும் 2 பேர்த்துக்கும். எனக்கு அந்த சண்டை சத்தியமாக சமாளிக்கவே முடியலை. எல்லார் வீட்லேயுமே இப்படி தான் பசங்க இருக்காங்களா எப்படின்னு எனக்கு தெரில. ஒரு முடியல எனக்கு 2 பேருமே சமாளிக்க. எனக்கு 2 பேருமே வந்து சிசேரியன் தான் என்னோடய பசங்க எனக்கு. பட்டு வந்து உடனே தான் 2 பேரும். பட் எனக்கு சிசேரியன் தான். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பையன் வந்து பிறக்கும்போது வந்து எனக்கு தண்ணி குடம் வந்து உடஞ்சிச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். நம்ம பயப்பட்டாலே வயிற்றுக்கு குழந்தையும் பயந்துடும்னு சொல்லுவாங்க.
ஸோ நான் பயந்துட்டு எனக்கு தண்ணி கூட உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவனும் சிசேரியன் தான், 2வது சிசேரியன் தான். அப்படி தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு வேளை காலையில் நான் ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பெட்டெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி வீட்டில் உள்ள மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம கடையில் வந்து பசங்க வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கும் இப்போ சேர்த்து தான் சமையல் பண்ணணுங்கிறனால மத்தியானம் வந்து எப்போவுமே நான் தனியாக தான் சாப்பாடு செய்வேன். இன்றைக்கி வந்து மீன் வாங்குவேன். எப்போவுமே வந்து இந்த குழம்பு அந்த மாதிரி எனக்கு எப்போவுமே நான் வந்து இது வச்சுருப்பேன். ஸோ புதன்கிழமைனா எப்போவுமே வீட்டில் வந்து மீன் குழம்பு வச்சுருவேன். இன்றைக்கி வந்து மார்க்கெட் போகலை, மழை பெஞ்சிட்ருந்தனால நான் வீட்டிலையே லோக்கல்லே மீன் வர சொல்லி மீன் வாங்கிட்டேன். என்ன மீன்னு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வச்சுட்டு சாதம் வடித்தாச்சு. இன்றைக்கி மத்தியானம் சமையல் இது தான். சமையலை முடிச்சுட்டு அப்படியே மாடிக்கு போகலான்னு நான் மாடிக்கு போனேன். மேலே கிளைமேட் அப்படியே சூப்பராகவே இருந்து, வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் அந்த கிளைமேட் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்படி தான் அந்த டே எனக்கு போச்சு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் ஓகேவான்னு சொல்லி மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். பாய் ஃபேமிலிஸ்.